வளமையான ஓட்டோக்களோடி உங்களுக்கு அழுத்து போயிட்டா வாங்க இந்த வீடியோல ஒரு புதுவிதமான ஓட்டோவை காட்டுறேன். இந்த ஓட்டோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இலங்கைக்கே ஒரு புது அறிமுகம் சொல்லணும். கடந்த ஒரு வருட காலமா வந்து இந்த ஓட்டோஸ் வந்து இலங்கையில இருக்கு. ஸோ இதுல பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல். ஸோ இது ஒரு மேட் இன் இந்தியா ஓட்டோ. ஸோ இதை வந்து நம்ம இலங்கைக்கு சொஃப்ட்லாஜிக் ஆட்டோமொபைல்ஸால தான் வந்து இறக்குமதி செய்கிறாங்க. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நம்ம மட்டக்களப்பில் ஏறாவூரில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து எடுத்து பாவனைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட நார்மல் ஆட்டோஸை விட நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓட்டோவானது 1970களில் இருந்து கடந்த 56 வருடமாக வந்து உலகம் பூராவும் 60 நாடுகளில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி கொண்டிருக்குது இந்த அதுல் ஓட்டோஸ். ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து அதுல் ரிக், அதாவது இது ஒரு பெட்ரோல் மாடல். இதில் மெயினான ஒரு ஸ்பெஷலே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓட்டோவானது இப்போ இலங்கையில் இருக்கிற ஓட்டோஸை விட நீளத்திலேயும் இருக்கட்டும் அகலத்திலேயுமா இருக்கட்டும் ரெண்டுலேயுமே ஒரு பெரிய ஓட்டோ. இந்த ஓட்டோட ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய ஓட்டோ. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னாலஜிகளோட வந்து காணப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெட்ரோல் மீட்டர் வந்து தந்திருக்காங்க. பெட்ரோல் மீட்டர் பாருங்கள், ரிசர்வ், 1/4 லிட்டர், 1/2 லிட்டர், 3/4 லிட்டர், ஃபுல் 2 பெட்ரோல் மீட்டர் தந்திருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மட வளமையாக இருக்கிற ஓட்டோஸை விட இந்த ஓட்டோட பெட்ரோல் டேங்க் வந்து பெருசு. 10.5 லிட்டர் பெட்ரோல் டேங்க் இந்த ஓட்டோக்கு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த ஓட்டோவில் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் தந்திருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் கியர், ஹேண்ட் பிரேக் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு ஓட்டோ யூஸர் தான். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான நல்ல ஸ்பேஷியஸான ஓட்டோவாக இருக்குது. அண்ட் இந்த ஓட்டோக்கு பின்னுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையான ஓட்டோக்களை விட அகலம் கொஞ்சம் கூட. இப்போ நார்மலாக என்ன மாதிரி ஒரு ஆக்கள்னு சொன்னால் ரைட் இப்படி இருந்தால் ஒரு மூன்று பேர் இருக்கலாம். கொஞ்சம் மெல்லி ஆக்கள்னு சொன்னால் 4 பேர் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கூல் பிள்ளைகளை வந்து ஹையர் ஏற்றுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால் தாராளமாக இதில் ஒரு 6-7 பிள்ளைகளை ஏற்றலாம். அந்தளவு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பிள்ளைகளை ஏற்றினாலும் நடுவுலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமும் வந்து கதவு காணப்படுது. பொடியெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஓட்டோவை வேண்ட போகிறீங்கன்னு சொன்னாலே நீங்கள் யோசிப்பீங்க இதுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கா, எல்லா இடமும் சர்வீஸ் கொடுக்கலாமான்னு சொல்லி. நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே யோசிக்க தேவையில்ல. இலங்கையில் நிறைய எல்லா இடத்துலையும் வந்து இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் டீலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பெஷலாக ஏறாவூரில் இது வாங்குற இடத்தையும் உங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் வளமையாக ஓட்டோ செய்கிற இடத்தையே வந்து இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஓட்டோட டெக்னிக்கல் சைட்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ ஓட்டோவோட வார கவர் இப்படி அழகாக வந்து ஒரு திறந்து மூடக்கூடிய கவர் மாதிரி தந்திருக்காங்க. உண்மையை சொன்னால் நம்மள பெரும்பாலான ஆட்கள் வந்து எப்போயுமே இந்த ஓட்டோவோட வார ஃபுட்ஸில் வச்சிருக்க மாட்டோம், நம்ம மோடிஃபை பண்ணி தான் எடுப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காருக்கு வர மாதிரி டோர் எல்லாம் செட் பண்ணலாமா. ஏன்னு சொன்னால் பின்னுக்கு வந்து இதை திறக்கிறதுக்கான வசதிகளும் வந்து தந்திருக்காங்க. ஸோ ரைட், ஸோ பின்னுக்கு வந்து நீங்கள் இதை இப்படியும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு சொன்னால் இது பிஸ்னஸுக்கும் பயன்படும், ட்ராவலிங்க்கும் பயன்படும். எப்படின்னா இப்போ நீங்கள் லக்கேஜ் அதுகள் சாமானதுகள் ஏற்ற போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட சீட்டை சிம்பிளாக இப்படி கழிச்சு விடுறதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. செட் பண்ணிங்கன்னு சொன்னால் அழகாக இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வரப்போகுது. இந்த ஆட்டோ பாவனையாளர்களுக்கு இலகுவாக்குறதுக்கு வந்து நிறைய ஸ்பெஷலான விஷயத்தை உள்ளடக்கி இருக்கிற மாதிரி மெக்கானிக்ஸ் மாருமே வந்து இந்த ஆட்டோவை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு செட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ இது என்னென்னு சொன்னால் இந்த ஆட்டோவை நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கு ஒரு தட்டு மாதிரி மேலுக்கே தந்திருக்காங்க. இதை நீங்கள் கலட்டி இங்கால வச்சுட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஜினை வந்து இலகுவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட்டா? ஸோ பாருங்கள், இப்போ நம்ம அந்த ஆட்டோக்கு அடியில் போய் நேராக்கணும் இல்லை, மேலாலேயே ஈஸியாக நேராக்கி கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு வந்து சென்சர் இல்லை, இது கார்பரேட்டர் மாடல். ஸோ உங்களுக்கு அடியில் வந்து இப்போ புது ஆட்டோக்கெல்லாம் சென்சர் வரதால அடியில் தண்ணி பட்டா வந்து இன்ஜெக்டர் மாடலுக்கு ஸ்டார்ட் எல்லாம் நிற்கும். இதுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை, மழை தண்ணி எல்லாத்துக்குள்ளேயும் நல்லா ஓடும். அண்ட் பேட்டரியும் வந்து இதுக்கு பின்னுக்கிட்டான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 10.5 லிட்டர் பெட்ரோல் டேங்க் இருக்கிறதால உங்களுக்கு நல்ல மைலேஜ் தரும். 1 லிட்டருக்கு 30லேருந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரக்கூடிய ஆட்டோ. நேராகிறதுக்கு வந்து ஈஸி. இந்த ஓட்டோட என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 200 சிசி என்ஜின். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஜாஜ் ஆட்டோஸோட 80 விதமான பார்ட்ஸ் வந்து இதுக்கு தாராளமாக பொருந்தும். ஸோ நீங்கள் அந்த எந்த விதமான கவலையுமே இல்லை. உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸை பற்றியோ அல்லது இதை ரிப்பேர் பண்ணுறதை பற்றியோ உங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை. ஸோ
ஸோ ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். இந்த ஓட்டோவை நீங்கள் வேண்டக்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்பேர் வீல்ஸ் வந்து தராங்க, அதோட உங்களோட ஓட்டோவை நிமித்துறதுக்கான ஜக் கொண்டு தராங்க. அண்ட் டூல் கிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன சாமான்ல பெரிய டூல்ஸ் எல்லாமே, அதாவது ஜக்குக்கும் டயர் கலட்டுறதுக்கும் தேவையான பெரிய டூல்ஸ் தராங்க. சின்ன டூல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓட்டோவோட வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. வெளியே ரெண்டு இந்த வீடியோ எடுப்போம்னு பார்த்தேன். நம்ம ஓட்டோக்குள்ளேயே இவ்வளோ உடம்பு இருக்கிறதால ஓட்டோக்குள்ளேயே வச்சு இந்த வீடியோ எடுப்போம். முக்கியமான விஷயம், இந்த ஓட்டோக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக ஒரு ஆள் இந்த அளவு தூரம் எழும்பி நிற்கலாம், அந்த அளவுக்கு இந்த ஓட்டோ வந்து ஒரு பெரிய ஓட்டோ. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓட்டோவை நீங்கள் வேண்டக்குள்ள நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டயர், அந்த ஜெக், டயர் கலட்டுறதுக்கு தேவையான அந்த பொருட்கள் ஃப்ரீயாக வர மாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் வந்து ஃப்ரீயாக வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டூல் கிட் வந்து ஃப்ரீயாக வரப்போகுது. அடுத்த விஷயம், இந்த ஓட்டோவில் இருக்கிற எல்லா கேபிளுமே, கிளச்சாக இருக்கட்டும், கியர் கேபிளாக இருக்கட்டும், ஹேண்ட் பிரேக்காக இருக்கட்டும், இப்படி எல்லா கேபிளும், ஆக்சிலேட்டர் கேபிள், எல்லா கேபிளுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. அடுத்தது வந்து இது வந்து இன்சூரன்ஸ், அதாவது சர்வீஸ் புக் ரெக்கார்ட் அது தரப்போகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஒன்று ஃப்ரீயாக தராங்க. அடுத்தது பெட்ரோல் ஃபில்டர், உங்களுக்கு 3 ஃபில்டர் ஃப்ரீயாக தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர் ஃபில்டர் தராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயில் ஃபில்டர் உங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை 3 ஆயில் ஃபில்டர் வந்து தராங்க. இந்த ஓட்டோவை நீங்கள் வேண்டி முதல் 2 வருஷத்துக்கு நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை, நார்மலாக ஓடிக்கொண்டு போகலாம். ஸோ அதுக்கு பிறகு வரக்கூடிய சர்வீஸ்க்கு எல்லாம் இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு தேவையான பார்ட்ஸாக இருக்கட்டும், அதுவுமே நீங்கள் எல்லா இடங்கள்லையும் எடுத்துக்கொள்ளலாம். அதுலேயும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறாவூரில் காணப்படுற லக்ஷ்மி மோட்டார்ஸ், அவங்க ஊடாகத்தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் ஓட்டோவாக இருக்கட்டும் அல்லது இந்த விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எடுத்துக்கொள்ளலாம். மெயினான விஷயம், இந்த ஓட்டோவை எடுத்து முதல் 2 வருஷத்துக்கு நீங்கள் எந்த விதமான வேலையும் செய்ய தேவையில்லை. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க லக்ஷ்மி மோட்டார்ஸால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீயாக தராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீன்றது நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வீஸ் சார்ஜை ஃப்ரீயாக தந்து உங்களுக்கு ஆயிலுக்கான காசு எல்லாம் எடுப்பாங்க. ஆனால் லக்ஷ்மி மோட்டார்ஸால், ஏறாவூரில் காணப்படுற லக்ஷ்மி மோட்டார்ஸால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ₹1 கூட சார்ஜ் இல்லாமல், அதாவது ஆயிலுக்கோ ஹேண்ட் பிரேக்குக்கோ பார்ட்ஸுக்கோ நீங்கள் எதுக்குமே பணம் செலுத்த தேவையில்ல. நீங்கள் ஓட்டோவை மட்டும் கொண்டு வந்து கொடுத்து ஃபுல் சர்வீஸ் ஒன்று பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முற்றிலுமே இலவசமாக உங்களோட ஓட்டோவை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த ஆட்டோக்கு ஹெட்லைட் எல்லாம் நல்ல பவர்ஃபுல்லான ஹெட்லைட் தந்திருக்காங்க. அண்ட் சிக்னலில் ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சிக்னல் லைட் ஒரே இடத்துல தந்திருக்காங்க. டச்சையெல்லாம் நீங்கள் ஓடிட்டு போகக்குள்ள ஒன்று அடிப்பட்டாலும் ஒன்று வேலை செய்யும். அண்ட் நிறைய ஆட்டோக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே ஆட்டோக்களுக்கே வராது இந்த வீல் கப் வந்து ஒரிஜினல் வீல் கப் இதோடையே வருது. நம்ம இப்போ இங்கே வேண்ட மற்ற ஆட்டோக்களுக்கு வந்து நம்ம வேறையாக தான் வீல் கப் வேண்டி போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபுட் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஓடக்குள்ளே உங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கூடையாக இருக்கும். அதாவது உங்களோட கால், இப்போ நார்மலாக நீங்கள் கால் வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தராங்க, உங்களோட பிரேக்குக்கும் உங்களோட ஃபுட்டுக்குமான இடத்துக்கு வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட்டும் வந்து தந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக், இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவர்ஸ் இருக்குது, மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இருக்குது, நல்ல பெரிய டேஷ்போர்ட் இருக்குது. இந்த அத்துல் ஓட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் வெரைட்டிஸும் வந்து உங்களுக்கு நிறைய காணப்படுது. ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குது, yellow இருக்குது, ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, பிளாக், இப்படி 6 கலர் வெரைட்டிஸ் வந்து நீங்கள் அத்துல் ஆட்டோவில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமான விஷயம், இவ்வளோ நேரமும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இதுதான், இந்த ஆட்டோட ப்ரைஸ் என்ன. உண்மையிலேயே இப்போ இலங்கையில் காணப்படுற மற்ற ஆட்டோக்களோட ஒப்பிடுற வகையில் இந்த ஆட்டோட ப்ரைஸ் வந்து மிகவுமே குறைய 17,95,000 தான் இந்த ஆட்டோக்கான ரெடி கேஷ் ப்ரைஸ். இதுவே நீங்கள் லீசிங்கில் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 7 to 10 லட்சம் ரூபா உங்களோட கையில் இருந்தால் காணும். ஸோ டவுன் பேமெண்ட் அதை கட்டிட்டுமே லீசிங்கில் எடுத்துக்கொண்டு போகலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டோ எடுத்தாலே பொடியன்மார் வந்து இந்த ஸ்பீக்கர், பாட்டு இப்படி தான் மோடிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இதில் ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வருகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிளேயரை பூட்டி கொள்ளலாம். அண்ட் ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கான இடம் 2 சைட்டுமே இப்படி காணப்படுது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்துல்ற பெட்ரோல் ஆட்டோ, ஸோ இதை வந்து ரிக்குன்னு சொல்லுவாங்க. ஆல்சோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசல் ஆட்டோஸும் வந்து இலங்கையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து அத்துல் ஜெம்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதில் காகோ, டீசலில் காகோ ஆட்டோ வேணுமென்றாலும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுவுமே வந்து நம்ம ஏறாவூரில் காணப்படுற லக்ஷ்மி மோட்டார்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் காட்டலை, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி கால் வச்சு ஏறி நிற்கிறதுக்கு ஃபுட் ரெஸ்ட் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு சாமான் ஏற்றுறதுக்கு இறக்கலாம், அல்லது கால் வச்சு இப்படி ஏறி நிற்கணும் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல கனமான பார் மாதிரி. இப்போ சும்மா நம்ம நார்மல் ஆட்டோவிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டுனாலே நெளியக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்பில் தான் வந்து பின்னுக்கு பஃபர் மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஸ்ட்ராங்காக தந்திருக்காங்க. நீங்கள் இதில் சாமான் வச்சு காலை வச்சு ஊண்டி கூட ஏறி நிற்கலாம். ஸோ அந்தளவு ஸ்ட்ராங்கான ஐட்டம் தந்திருக்காங்க. உண்மையிலே நல்லா யோசித்து செஞ்சுருக்காங்க. பின்னுக்கு இதையும் வந்து திறக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் உள்ள திறந்து காட்டிட்டேன். ஸோ இப்படி நிறைய ஸ்பெஷல் விஷயங்களோட இந்த அத்துல் ஆட்டோ வந்து ஸோ ஏறாவூரில் காணப்படுது. நீங்களுமே புதுசாக ஒரு ஆட்டோ வேண்டணும், பட்ஜெட்டுக்குள்ளே வேண்டணும், அதே நேரம் நீண்ட காலம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீடித்து உழைக்கணும், மற்ற ஆட்டோக்களை விட நல்ல இடவசதியோடு இருக்கணும், ஸ்ட்ராங்கான ஆட்டோவாக இருக்கணும்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால்
நீங்கள் ஆட்டோ வேண்டுறதுக்கு முதல் ஒரு தடவை இந்த அதுல் ஆட்டோவையும் டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ பண்ணி பார்த்தா கட்டாயம் உங்களுக்கே வந்து இந்த ஆட்டோவை வந்து பிடிச்சி போயிடும்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் டெஸ்ட் டிரைவ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது இந்த ஆட்டோவை வேண்டுறதுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வர வேண்டிய இடம் மட்டக்களப்பில் ஏறாவூரில் லக்ஷ்மி மோட்டர்ஸ் தான் நீங்கள் வரணும். ஸோ இவங்களோட லொக்கேஷனை வந்து நான் உங்களுக்கு வீடியோ எண்ணில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முதல் இந்த ஆட்டோ தொடர்பான மேலதிகமான தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். லக்ஷ்மி மோட்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு முழு விளக்கமும் தருவாங்க. நீங்கள் நேரில் வந்து இந்த ஆட்டோவை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வர வேண்டிய இடம் மட்டக்களப்பில் காணப்படுற ஏறாவூர். ஏறாவூரில் லக்ஷ்மி மோட்டர்ஸில் வந்து தான் இந்த அதுல் ஆட்டோக்கள் வந்து டீல் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இவங்களோட லொக்கேஷன் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லணும்னு சொன்னால் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஏறாவூர் போர்ட்ஸுக்கு போகிறதுக்கான ரோட் வந்து காணப்படும். அந்த ரோட்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஷ்மி மோட்டர்ஸ் இருக்காங்க. அழகாக இந்த ஆட்டோவை முன்னுக்கு போட்டு ஷோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நேரே வந்து இந்த ஆட்டோஸை பார்த்துக்கொள்ளலாம். லொக்கேஷன் சொல்லியாச்சு, ஃபோன் நம்பர் வந்தாச்சு, ஆட்டோட முழு ஸ்பெசிஃபிகேஷனும் சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு தரமான ஆட்டோ பட்ஜெட்டுக்குள்ளே வேணும்னு சொன்னால் இந்த ஆட்டோவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.